நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு கிராதம் அத்தியாயம் 11. யக்ஷவனத்திலிருந்து வில்லுடன் கிளம்பிய அர்ஜுனன் எங்கும் நில்லாமல் புறவிகளிலும் படகுகளிலுமாக பயணம் செய்து 3ஆம் நாளை சப்தபலத்தை சென்றடைந்தான். அச்சிற்றூரை சுற்றி மண் குவித்து எழுப்பப்பட்டிருந்த சிறிய கோட்டை வாயிலில் அவனை காவலர் தலைவன் சதமன் தடுத்தான். சதமனை நன்கறிந்திருந்த அர்ஜுனன் திகைப்புடன், என்ன சொல்கிறீர்? நீர் என்னை அறிய மாட்டீரா என்றான். எவராயினும் நிறுத்துக என்று எனக்கு ஆணை பாண்டவரே என விழி திருப்பி சதமன் சொன்னான். சினத்தை அடக்கியபடி, நான் இளையாதவரை பார்த்தாக வேண்டும் இப்போதே என்று அர்ஜுனன் சொன்னான். அவர் எவரையும் சந்திக்க விரும்பவில்லை என்பது மாறா ஆணை. தேவியருக்கும் படைத்துணைவருக்கும் ஒற்றருக்கும் கூட முகம் மறுக்கப்படுகிறது என்றான் சதமன். மறுக்கவே முடியாத முகம் என்னுடையது மூடா என்று அர்ஜுனன் சேரினான். விலகு, நான் அவரை சந்திக்கும் உலகில் பிற மானுடர் இல்லை என்று சொல்லி வாயில் கடக்கப் போனான். சதமன் வாளை உருவி குறுக்கே நின்று, என் தலையறுத்திட்ட பின்னரே நீங்கள் உள்ளே நுழைய முடியும் பாண்டவரே என்றான். அரசரின் ஆணைக்காக உயிர் கொடுப்பதே இப்போது என் கடன். அர்ஜுனன் திகைத்து நின்று அவனை கூர்ந்து நோக்கிய பின், என்ன இது? இதுபோல் ஒரு நாளும் நிகழ்ந்ததில்லை என்றான். அப்பாலிருந்து வந்த முதிய யாதவ வீரராகிய கலிகர், மூத்தவர் பிரிந்து சென்ற பின் அரசர் தன்னிலையில் இல்லை பாண்டவரே, உடலுக்குள் அவர் அகம் மாறிவிட்டிருக்கிறது என்றார். நான் அறியாத அகம் ஒன்று அவரிடம் இல்லை, எனக்கு அதில் ஐயமே இல்லை. சென்று சொல்லுங்கள், நான் வந்திருக்கிறேன் என்று அர்ஜுனன் கூவினான். அவரின்றி நான் இல்லை என்பதனாலேயே நான் இன்றி அவரும் இருக்கலாகாது. சென்று சொல்லுங்கள், நான் வந்துள்ளேன் என்று. கலிகன், எச்செய்தியும் தன்னருகே வரலாகாதென்றே அரசாணை உள்ளது, அதை நாங்கள் மீற முடியாது என்றான். என் வருகையை அறிவிக்கவில்லை என்றால் உங்கள் அனைவருக்கும் அவர் அளிக்கும் தண்டனை எழும் என்றான் அர்ஜுனன். ஆணையை நிறைவேற்றுவதே எங்கள் பணி, அரசரின் சொல்லெண்ணி ஆய்ந்து நோக்குவதல்ல என்றான் சதமன். அர்ஜுனன் பற்களை கடித்து கொண்டு, நான் கடந்து செல்கிறேன். யாதவ நாட்டில் எனக்கு எல்லைகள் இல்லை என்று அவன் சொன்ன சொல் என் செவிகளில் உள்ளது. அவன் அவர்களை கடந்து செல்ல முயல வாளை உருவிய கலிகன், தங்களை எதிர்கொண்டு நிற்க என்னாலோ யாதவ படைகளாலோ இயலாது பாண்டவரே, ஆனால் உங்கள் முன் தலையற்று விழ எங்களால் முடியும் என்றான். அர்ஜுனன் தயங்க குரல் தழைத்து அவன் சொன்னான், இளவயதில் உங்கள் வேட்டை துணைவனாக வந்தவன் நான். இதுவே நம் உறவின் முடிவென்றால் அவ்வண்ணமே ஆகுக. அர்ஜுனன் தளர்ந்த குரலில், நான் என்ன செய்ய வேண்டும் இப்போது என்றான். சதமன் பேசாமல் நின்றான். என் பொருட்டு ஒன்றை மட்டும் செய்யுங்கள், நான் வந்திருக்கும் செய்தியை மட்டும் அவருக்கு அறிவியுங்கள் என்றான் அர்ஜுனன். கலிகரின் விழிகள் மெல்ல கனிந்தன. அதுவே ஆணை மீறலாகும். ஆயினும் தங்களுக்காக அதை செய்து அதற்குரிய தண்டனையை அடைய நான் சித்தமே என்றார். அர்ஜுனன் பெரும் மூச்சு விட்டான். கலிகர் கோட்டைக்குள் செல்ல அர்ஜுனன் வெளியே நிலையற்ற உடலுடன் காத்து நின்றான். அந்த சிறு கோட்டையும் சூழ்ந்துள்ள மரங்களும் எல்லாம் இருளால் மூடப்பட்டுள்ளதாக தோன்றியது. கரிப்புகை படிந்த சுகரோவியம் போல. அது என்ன விழிமயக்கு என எண்ணிக்கொண்டான். மழை மூட்டம் இருக்கிறதா என வானை நோக்கினான். கண் கூச வைக்கும் வெயிலே வானில் வளைந்திருந்தது. 2 நாழிகை கடந்த பின் கலிகர் திரும்பி வருவதை அவன் கண்டான். நெடுத்தொலைவிலேயே என்ன விடை என தெரிந்துவிட்டது. அவன் அறிந்துவிட்டதை உணர்ந்த கலிகரின் நடையும் மாறுபட்டது. அருகே வந்ததும் கலிகர் அர்ஜுனனின் வளைந்த புருவத்தின் முன் தலை வணங்கி, பொறுத்தருள்க பாண்டவரே, எவரையும் சந்திக்கும் நிலையில் இல்லை யாதவ மாமன்னர் என்றார். நான் வந்துள்ளேன் என்று சொன்னீரா என்றான் அர்ஜுனன் அவ்வினாவின் பொருளின்மையை உணர்ந்தபடியே. ஆம், அவர் காட்டில் இருந்தார். நான் அருகே சென்று பின்னால் நின்று தலை வணங்கி, அரசே, தங்கள் தோழர் இளைய பாண்டவர் முகம் காட்ட விழைவு கொண்டு வந்து நின்றிருக்கிறார் என்றேன். சீறி திரும்பி, யார் நீ? உன்னிடம் ஆணையிட்டு இருக்கிறேன் அல்லவா, எச்செய்தியும் என்னிடம் வரலாகாதென்று. ஆணையை மீற எப்படி துணிவு கொண்டாய் என்று கூவினார். நான் பணிந்து, ஆம், ஆணையை மீறியமைக்கான தண்டம் என் தலைமேல் விழுக. இளைய பாண்டவர் என்பதனால்தான் நான் வந்தேன். அவர் தங்களில் ஒரு பாதி என்று அறிந்த முதியவன் என்பதனால் என்றேன். இளையவர் குரலை அவ்வண்ணம் நான் கேட்டதே இல்லை பாண்டவரே.
ஒவ்வொரு நாளும் அவர் உடலும் குரலும் விழிகளும் மாறிக்கொண்டிருக்கின்றன. என்னுடன் எவரும் இல்லை. அவன் எவனாயினும் கிளம்பி செல்லும்படி சொல். ஆணை. மீண்டும் ஒரு சொல் எடுக்க எனக்கு துணிவிருக்கவில்லை. ஆயினும் என் உள்ளம் பொறாது. அன்னையை தேடும் கன்றென வந்துள்ளார் பாண்டவர். அவர் கண்களின் துயர் கண்டே வந்தேன் என்றேன். இங்குள்ள எம்மானுடருடனும் எனக்கு உறவில்லை. செல். இக்கணமே செல்லவில்லை என்றால் உன் தலையை வெட்டி உருட்டுவேன் என்று கூவினார். அவர் முகம் வெறுப்பிலென சுளித்திருந்தது. கண்களில் பித்தெழுந்திருந்தது. உடல் நோய் கொண்டதென நடுங்கியது. தலை வணங்கி நான் மீண்டேன் என்றார் கலிகர். அர்ஜுனன் நம்பாதவன் போல அச்சொற்களை கேட்டு நின்றான். பின் அவர் சொன்ன அனைத்தையும் ஒற்றை கணத்தில் தன்னுள் மீட்டெடுத்தான். அவருக்கு என்ன ஆயிற்று என்றான். அவரில் கூடிய தெய்வங்களே அதை அறியும் என்றார் கலிகர் நீள் மூச்சுடன். நான் திரும்பிச் சென்றேன் என்று அவரிடம் சொல்க என்றான் அர்ஜுனன். அவர்கள் மெல்ல தளர்ந்தனர். அர்ஜுனன் திரும்பி நடக்க கலிகர் இளவரசே என்று பின்னால் நின்று அழைத்தார். திரும்பிய அர்ஜுனனிடம் பொறுத்திருங்கள், அனைத்து மானுடர் வழியாகவும் அறியா தெய்வங்கள் கடந்து செல்கின்றன. மின்பரப்பவரும் இருளூர்பவரும். அர்ஜுனன் தலையசைத்தான். இது ஒரு பருவம், இது கடந்து செல்லும். அர்ஜுனன் நான் வந்தது உடனடியாக அவர் போருக்கு செல்லவிருக்கிறாரா என்று அறிவதற்கே என்றான். அறியேன். அவர் உள்ளம் செல்லும் வழி என்ன என்று எவராலும் உணர முடியவில்லை என்றார் கலிகர். காலவர் வந்து சென்ற பின்னரும் அவர் எதுவும் சொல்லவில்லை. அன்றிரவு மாற்றொரு கொண்டு இருளுக்குள் காகமென அக்கோட்டை வாயிலை அர்ஜுனன் கடந்து சென்றான். 100 பொற்கூரை வீடுகள் மட்டும் கொண்ட அச்சிற்றூரின் தெருக்களின் ஊடாக இருளிலும் நிழலிலும் கறந்து சென்று ஊரின் மையமாக அமைந்த மரப்பட்டை கூரையிட்ட மாளிகையை அடைந்தான். அதனுள் புகுவது அவனுக்கு மிக எளிதாக இருந்தது. அங்கே விளக்கறிந்த மாடி அறையே யாதவருக்குரியது என உய்த்து படிகளை தவிர்த்து உத்தர சட்டங்களில் தொற்றி அங்கே சென்றான். அறைவாயில் அருகே நின்றிருந்த காவலனை ஒலி காட்டி திரும்பச் செய்து அவன் விழி சலித்த கணத்தில் உள்ளே நுழைந்தான். அவன் காலடியோசை கேட்ட இளைய யாதவர் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தார். அவர் அமர்ந்திருந்த மஞ்சம் எங்கும் ஏடுகள் சிதறி கிடந்தன. எழுந்தபோது அவை தரையில் விழுந்து பரவின. இளைய யாதவரின் உடல் நடுங்கிக் கொண்டிருக்க கண்கள் நிலையற்று உருள்வதைக் கண்ட அர்ஜுனன், இளையவரே, நான் தங்கள் தோழன் என்று தனித்த குரலில் சொன்னான். எவர் உன்னை உள்ளே விட்டார்கள்? எப்படி வந்தாய்? யாரது என்று இளைய யாதவர் பதறினார். திகைப்புடன் அவருடைய அழுக்கு உடலையும் சிக்கு கொண்ட கூந்தலையும் மெலிந்த தோள்களையும் தாடி படர்ந்த முகத்தையும் நோக்கிய அர்ஜுனன், இளையவரே, தங்களை சந்திப்பதற்காக வந்தேன். நான் எவரையும் சந்திப்பதாக இல்லை. என்னை தனிமையில் விடுக, செல் என்று அவர் வெளியே கை சுட்டி சொன்னார். நீங்கள் இருக்கும் நிலை புரிகிறது இளையவரே. உங்கள் உள்ளம் இருள் கொண்டிருக்கிறது. நானும் கடந்து சென்ற இருள்தான் அது. ஆனால் ஒளியிலும் இருளிலும் நான் உங்களுடன் இருந்தாக வேண்டும் என்றான் அர்ஜுனன். வெளியே போ, வெளியே போ என்று கை சுட்டி பித்தன் போல இளைய யாதவர் கூச்சலிட்டார். யாரெங்கே? இவனை உள்ளே விட்டது யார்? யாரது? வாயிலில் வந்து நின்ற காவலன் அர்ஜுனனை கண்டு திகைத்து வெளியே சென்று கூவி தோழர்களை அழைத்தான். அர்ஜுனன் மேலும் அமைதி கொண்டு, என்ன நிகழ்கிறதென புரிகிறது யாதவரே. தனிமையை விழைந்தால் அதில் இருங்கள் சின்னாள். நான் பின்னர் வந்து பார்க்கிறேன். ஆனால் இத்தருணத்தில் பெருமுடிவுகள் ஏதும் தேவையில்லை. அவன் அருகே செல்ல இளைய யாதவர் பற்களை கடித்தபடி பின்னால் சென்றார். அரசே, கந்தர்வன் ஒருவனை கொல்ல நீங்கள் வஞ்சினம் உரைத்தீர்கள் என்று அறிந்தேன். ஆராயாது எடுத்த முடிவு அது. வேண்டாம், அவன் பிழை ஏதும் செய்யவில்லை. அது காலவ முனிவர் கொண்ட பிழை புரிதல். அதை அவரிடமே நான் பேசுகிறேன். அவன் அவர் கால் தொட்டு சென்னை சூடி மன்னிப்பு கூறுவான். நீ எதற்கு இதை பேசுகிறாய்? நீ யார் இதை சொல்ல என்றார் இளைய யாதவர். அவன் தேவி என்னை வந்து கண்டு அடைக்கலம் கோரினாள். அவன் பால் பிழையில்லை என்று கண்டு நான் அவளுக்கு சொல்லளித்தேன். பற்கள் தெரிய இழிப்பது போல் சீறியபடி, எது பிழை என்று முற்றறிந்து விட்டாயா? உன் புல்லறிவை எனக்கு அளிக்கும் பொருட்டு வந்தாயா என்றார் இளைய யாதவர். படீரென்று தன் நெஞ்சை ஓங்கி அறைந்தபடி உரத்த குரலில், துவாரகையின் அரசன் உன் சொல் கேட்டுத்தான் மெய்யும் பொய்யும் அறிய வேண்டுமா? அர்ஜுனன் என்ன நிகழ்கிறதென்றே அறியாதவனை தவித்தபடி, இல்லை, அவ்வாறில்லை யாதவரே. என்னை நீங்கள் அறிய மாட்டீர்களா? இதை நாம் பேசி முடிவு செய்வோம். தாங்கள் முந்தி படையாழி கை கொள்ள வேண்டியதில்லை என்றான். கை கொண்டால் நீ என்ன செய்வாய்
என்றபடி இளைய யாதவர் அருகே வந்தார். வெறிச்சிருப்பு போல சினம் கொண்ட முகம் சுளித்திருந்தது. என்னை நீ என்ன செய்வாய்? அவ்விழிமகனுக்கு அடைக்கலம் கொடுக்கையில் நீ அறிந்தாயல்லவா அவனை நான் கொல்வேன் என வஞ்சினம் உரைத்தேன் என்று. அர்ஜுனன் கை நீட்டி அவர் கைகளை பற்ற போனான். இல்லை இளையவரே, உண்மையிலேயே எனக்கு தெரியாது தாங்கள் அவ்வாறு வஞ்சினம் உரைத்தீர்கள் என்று. அறத்தை சொல்லி அவர்கள் கோரியமையால் மட்டுமே வாக்களித்தேன். மங்களம் நிறைந்த பெண்ணின் முகம் கண்டு அவ்வருத்தை நான் உறுதி செய்து கொண்டேன். அவன் கையை தவிர்த்து, எப்படி அந்த வாக்கை அளித்தாய் நீ? இழிமகனே சொல், எப்படி அளித்தாய் அந்த வாக்கை? அவனை கொல்வதாக வஞ்சினம் உரைத்தவர் எவரென அறியாமல் அவ்வாக்கை அளிக்கும் துணிவை எப்படி கை கொண்டாய் என்றார் இளைய யாதவர். அவன் கண்கள் விரிந்து அதற்குள் விழிகள் உருண்டன. இப்புவியில் எவர் வந்தாலும் எதிர் நிற்க முடியும் என நினைத்தாய் அல்லவா? நீ இப்புவியின் அறமனைத்தையும் காக்க பிறந்தவன் என்று எண்ணினாய் அல்லவா? சிறுமதியனே, நீ யார்? அஸ்தினபுரி என்னும் சிற்றரசின் இளவரசன். அதையும் இழந்து காடு சேர்ந்து இறந்து வாழும் கோழை. எப்படி அந்த உறுதியை அவளுக்கு அளித்தாய்? உனக்கு மேல் இப்புவியில் எவரும் இல்லை என்று எண்ணினாயா? அர்ஜுனன் பற்களை கடித்து ஒரு கணம் தன்னை இறுக்கி கட்டுப்படுத்தி கொண்டு பின் பெருமூச்சுடன் மெல்ல தளர்ந்தான். இவை ஏன் நிகழ்கின்றன என்று நான் அறியேன். எங்கோ எதுவோ பிழைப்பட்டு விட்டது. இச்சொற்கள் உங்களுக்குரியவை அல்ல என்றான். திரும்பிச் செல்ல அவன் உடல் அசைந்ததும் அவன் தோளை தொட்டு திருப்பி தன் முகத்தை அவன் முகமருகே கொண்டு வந்து உற்று நோக்கி இளைய யாதவர் சொன்னார், அஞ்சி ஓடாதே. நீ ஆண்மகனுக்கு பிறந்தவன் என்றால் அஞ்சி பின் திரும்பாதே. அடைக்கலம் கொடுக்கையில் நீ அறிந்திருக்கவில்லை நான் என்று. இன்று என் ஆழி எதிர் எழுகிறதென அறிந்ததும் என்னிடம் வந்து மன்றாடுகிறாய். நான் எவரையும் அஞ்சவில்லை என்றான் அர்ஜுனன். ஆம், நீ அஞ்ச மாட்டாய். ஏனென்றால் நீ மாவீரனான பாண்டுவின் மைந்தன் அல்லவா? ஆண்மையின் உச்சத்தில் நின்று அவன் பெற்ற மைந்தன் அல்லவா என்று வெறுப்புடன் இளைய யாதவர் நகைத்தார். உடல் நடுங்க அவர் கைகளை பற்றியபடி, இளையவரே வேண்டாம், இதற்கு மேல் சொல்லெடுக்க வேண்டாம். அக்கைகளை வீசி அடித்து உறக்க, சொல்லெடுத்தால் என்ன செய்வாய்? வில்லெடுத்து என் தலை கொய்வாயா? முடிந்தால் அதை செய் பார்ப்போம் என்று கூவினார் இளைய யாதவர். அர்ஜுனனின் உடல் நடுங்கிக் கொண்டிருந்தது. அவ்விழிகளில் இருந்த வன்மையை அவனால் விழி தொட்டு நோக்க முடியவில்லை. அறிவுடையவன் என்றால் ஆய்ந்து முடிவெடுக்க வேண்டும். ஆண் என்றால் எடுத்த முடிவுக்காக உயிர் துறக்க வேண்டும். நீ பேடு. உன் தந்தைக்கு சிறந்த மைந்தன் தான். போய் பெண்ணுரு கொண்டு பெண்களுடன் புனலாடு. பெண்டிரி நாடை அணித்து அரங்கேறி நடனமாடு. போ. ஒரு கணம் அதை இளைய யாதவரேதான் என தோன்றிவிட்டது. உயிருடன் உறவு கொண்ட நண்பனே அப்படி உட்புகுந்து அறிய முடியும். உயிர் துடிக்கும்படி நரம்பு முடிச்சில் கை வைத்து கொல்ல முடியும். அப்படி என்றால் தோல் தழுவி களியாடுகையிலும் ஒரு உள மூளை இவற்றையெல்லாம் அள்ளி எண்ணி சேர்த்து கொண்டிருக்கிறது. சிரிப்புக்கும் கனிவுக்கும் அப்பால் படைக்கலம் கூர்கொண்டபடியே இருந்திருக்கிறது. இவரும் இவ்வாறென்றால் இப்புவியில் எஞ்சுவது தான் என்ன? நெஞ்சு விம்ம வெளிநீர் திரள அவன் முற்றிலும் தளர்ந்து விழுபவன் போல் ஆனான். என்ன சொன்னாய்? பெண்ணுக்கு சொல்லளித்தாயா? அவை நடுவே தன் தேவியை இழிவடைய விட்டு நோக்கி நின்ற புல்லன். நீயா பிரிதொரு பெண்ணை காக்க உயிர் கொடுக்க போகிறாய்? அர்ஜுனன், இளையவரே வேண்டாம், அழி கூறுங்கள், வேண்டாம் என்று உடைந்த குரலில் சொன்னான். ஏன் நீ நின்றாய் என்று அறியாதவனா நான்? அவள் உளம் நிறைந்த கர்ணன் அவளை இழிவுபடுத்தட்டும் என்று காத்து நின்றாய். அவள் பீமனை கடந்து உன் காலில் வந்து விழுந்து அடைக்கலம் கோரட்டும் என்று நோக்கி நின்றாய். அன்பும் அறமும் எங்கே? உன்னுள் மலமென புளித்து நாறுவது ஆண்மையின் வெற்ற ஆணவம் அல்லவா? அவன் இளைய யாதவரின் விழிகளையே பதைப்புடன் நோக்கினான். அவன் அறிந்த எவரும் அங்கில்லை. அவை ஒரு கணமும் நிலை கொள்ளாமல் உருண்டன. காட்சி என எதையும் அள்ள முடியாதவை போல. அவன் பற்களை இருக்க கடித்து கைமுட்டிகளை முறுக்கி கண்களின் மென் நரம்புகள் வழியாக குருதி சூடாக பெருகிச் செல்ல நின்றான். சொல், உன் குரல் எங்கே போயிற்று என்றார் இளைய யாதவர். அவன் இதழ்கள் மட்டும் வலியுடன் அசைந்தன. நான் சொல்லவா? அவை நடுவே ஆடை களையப்பட்டது உன் அன்னை. அவை அமர்ந்து நோக்கி நின்றிருந்தவர் விதுரர். இளைய யாதவர் தன் தொடையில் ஓங்கி அறைந்தபடி வெடித்து சிரித்தார். போதும் என்று அர்ஜுனன் கூவினான். போதும், இனி சொல்லில்லை. ஆம், சொல் இல்லை. சொல்லே வேண்டியதில்லை. செல். ஆனென்றால் வில்லுடன் வா.
என்றார் இளைய யாதவர். அர்ஜுனன் பற்களை கடித்துக்கொண்டு முகம் தூக்கி, வருகிறேன் வருகிறேன். சித்திரசேனன் என் காவலில் இருப்பான். எவரும் அவனை தொடப்போவதில்லை. எதிர்வரும் எவரும் என் எதிரிகளே. வில்லுண்டு, காண்டீபம் அதன் பெயர் என்ற பின் அர்ஜுனன் திரும்பி வாயிலில் நின்ற காவலரை விலக்கி அறையை விட்டு வெளியே சென்றான். அவனுக்கு பின்னால் காலடிகள் ஒலிக்க ஓடி வந்த இளைய யாதவர், நான் என் படையாளியுடன் வருகிறேன். முடிந்தால் அவனை காப்பாற்று. எதிரே நீ நின்றால் உன் தலையறுத்து உருட்டிவிட்டு அவனை கொன்று எரிப்பேன். அந்நீரை என் நெஞ்சிலும் நெற்றியிலும் சூடி நின்றாடுவேன். ஒரு பேடியை வென்று நிற்க என் படையாளிக்கு அரை கணமே போதும். உறக்க நகைத்தபடி, உன்னை கொல்லும் போதே நான் என் இறுதி முடிச்சையும் அழிக்கிறேன். இங்கு என்னை கட்டி வைக்கும் ஏதுமில்லை. பின்னர் திரும்பி பார்க்காமல் அர்ஜுனன் படிகளில் இறங்கினான். வழியெங்கும் அவன் சந்தித்த அத்தனை யாதவர் விழிகளும் திகைப்பு கொண்டிருந்தன. அரண்மனையை விட்டு வெளியே வந்து இருண்ட முற்றத்தில் பந்தங்களின் செவ்வொளி சூழ்ந்த வெறுமையில் இறங்கி நின்றபோது அனைத்தும் கனவென தோன்றியது. மறுகணமே நகைப்பும் எழுந்தது. அர்ஜுனன் யக்ஷவனத்திற்கு திரும்பிய போது அவனிடம் ஏற்பட்டிருந்த மாறுதலை சகதேவன் மட்டுமே உணர்ந்தான். பீமனும் அர்ஜுனனும் பிறரிடமிருந்து தனித்தலையும் வழக்கம் கொண்டவர்கள் என்பதனால் அவர்களின் துயரம் எப்போதும் சொல்லில் பகிரப்படுவதில்லை. ஆயினும் மூத்தவர்களின் ஓரிரு அசைவுகளிலேயே அவர்களின் உள்ளறியும் ஆற்றல் சகதேவனுக்கு இருந்தது. அர்ஜுனன் சென்றது எங்கு என அவன் அறியவில்லை. ஆனால் வந்து சேர்ந்த முதல் நாள் உணவருந்த கை கழுவி வந்து அமர்ந்த போதே அவன் தமையனின் உள்ள துயரை உணர்ந்து கொண்டான். அன்றிரவு அர்ஜுனன் தன் வெல்லுடன் காட்டுக்குள் சென்றபோது சற்று தொலைவில் சகதேவனும் தொடர்ந்து சென்றான். நெடும் தொலைவு வரை இளையவன் வருவதை அர்ஜுனன் உணரவில்லை. நீர்நிலையொன்றின் அருகே அவன் நின்ற போதுதான் விழிப்பு கொண்டு பறவை குரல்களை அறிந்தான். வில்லுடன் திரும்பிய போது சகதேவன் அருகணைவதைக் கண்டு புருவம் சுருங்கி காத்து நின்றான். அவனை நெருங்கி வணங்கிய சகதேவன், தாங்கள் தனிமையில் செல்வதால் உடன் வந்தேன் மூத்தவரே என்றான். நான் எப்போதும் தனிமையில்தான் செல்கிறேன் என்றான் அர்ஜுனன். இல்லை, எப்போதும் இளைய யாதவர் உடன் இருக்கிறார் என்று சகதேவன் சொன்னான். ஆகவேதான் தங்களுடன் பிற எவரும் அருகணைய முடியாமல் இருக்கிறது. உடன் பிறந்தோர் நால்வரும், மணந்த தேவியரும் மைந்தரும் கூட. அர்ஜுனன் பெரும் மூச்சுடன் ஆம் என்றான். பின்னர், நீ எளிதில் தொட்டு விடுகிறாய் இளையோனே. இன்று நீயே எந்தையின் வடிவாக எங்களுள் இருக்கிறாய். உன்னிடம் நான் சொல்லியாக வேண்டும். சகதேவன் புன்னகைத்தான். நான் இளைய யாதவரை இழந்து விட்டேன் என்று அர்ஜுனன் தரை நோக்கியபடி சொன்னான். சகதேவன் எம் மறுமொழியும் சொல்லாமை கண்டு விழி தூக்கி நோக்கினான். அவன் புன்னகையுடன், அவ்வாறு இழக்கப்படும் உறவல்ல அது மூத்தவரே என்றான். அர்ஜுனன், உறவுகளில் அப்படி ஏதேனும் உண்டா என்ன? அவர் இங்கு வருகையில் தமையனை இழந்த துயரை சுமந்து வந்தார். காவடியின் மறு எடையாக என்னை இழந்த துயரை வைக்க விழைகிறார் போலும். அது வெறும் குருதியுறவு என்றான் சகதேவன். குருதியுறவென்பது ஒரு தொடக்கம் மட்டுமே. மண்ணில் வாழ்க்கை குருதி தொடர்புகளால் நிகழவில்லை. இங்கு நிகழும் லீலையே கர்மஜாலா என்கின்றனர் நூலோர். எனவே உறவுகள் அனைத்தும் கர்மபந்தங்கள் மட்டுமே. அர்ஜுனன் அவன் சொல்வதை நோக்கி கொண்டிருந்தான். உரிய சொற்களை மட்டுமே எடுத்துக்கோக்க அவனால் எப்படி முடிகிறது? ஏனென்றால் அவன் உணர்வுகளை அவற்றுடன் இணைத்து கொள்வதில்லை. செயல் வலையில் சிக்கிய மானுடருக்கு செயலுறவே மெய். நீங்கள் அவ்வாறு இணைக்கப்பட்டவர்கள் என்று அவன் மீண்டும் சொன்னான். இப்போது நிகழ்வதென்ன என்று நீ அறிய மாட்டாய் இளையோனே. நானும் அவரும் களம் குறித்து விட்டோம். இருவரில் ஒருவரே எஞ்சுவோம் என்றான் அர்ஜுனன். அவன் சொல்வதை கூர்ந்து நோக்கிய பின் சகதேவன் மீண்டும் புன்னகைத்தான். இவற்றுக்கெல்லாம் என்ன பொருள் என்று அர்ஜுனன் கேட்டான். அபகாரம் என்று இதை நிமித்திக மெய்நூல் சொல்கிறது மூத்தவரே. மானுட வாழ்க்கை என்பது இப்புவியை ஆளும் பெரு வல்லமைகளினால் ஆட்கொள்ளப்படுவதே. வெற்றியால், புகழால், செல்வத்தால், காதலால், வஞ்சத்தால், அச்சத்தால், சிறுமையால் ஆட்கொள்ளப்பட்டுத்தான் இங்கு அத்தனை மானுடரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய ஆட்கொள்ளல் என்ன என்று என்னால் அறிய முடியவில்லை. ஆனால் அதுவும் இயல்பென்றே நூலறிந்த நெஞ்சால் உணர்கிறேன். என்னை அச்சுறுத்துகிறது அந்த வஞ்சம் என்று அர்ஜுனன் சொன்னான். பிற எவரும் என்னை இப்படி வெறுக்க இயலாது. பிரித வகையிலும் என் மேல் இப்படி நச்சுமிழ முடியாது. சகதேவன் சிரித்து,
அவர் ஒருவரே உங்களை உட்கடந்து கொத்த முடியும். நீங்கள் அவரையும் அவ்வண்ணம் செய்யலாம் என்றான். நானா? அவரையா? நீ அவ்வாறு நிகழுமென எண்ணுகிறாயா? சகதேவன், இது நிகழுமென முன்னாள் வரை எண்ணி இருந்தோமா என்றான். ஒரு நாளும் இல்லை. என் நெஞ்சில் அன்னையூட்டிய முளைப்பால் எஞ்சி இருக்கும் வரை அது நிகழாது. சகதேவன் மறுமொழி சொல்லவில்லை. அர்ஜுனன் சட்டென்று இளையோனின் கைகளை பற்றி கொண்டான். இளையோனே, எனக்கு அச்சமாக உள்ளது. உண்மையிலேயே அது நிகழவும் கூடும். என்னை ஆள்வது எந்த தெய்வம் என்று நான் அறியேன் என்றான். அக்கைகளை நெறித்தபடி, அவ்வாறு நிகழுமென்றால் அதற்கு முன்னரே நான் இறக்க வேண்டும். அதை நான் செய்தேன் என்று என்னை நோக்கி நான் இழிவு கொள்ளலாகாது. நான் அஞ்சுகிறேன் இளையோனே. அது நிகழட்டும் என்று சகதேவன் சொன்னான். அணுக்கங்கள் அப்படி ஒரு எல்லையில் முட்டிக்கொண்டாக வேண்டும். குருதியும் சீழுமிழ மீண்டும் தழுவிக்கொண்டாக வேண்டும். அர்ஜுனன், என்ன சொல்கிறாய் என்றான். நட்பின் கெடுமணம் எது மூத்தவரே? அர்ஜுனன் தளர்ந்து கைகளை விட்டுவிட்டு இருளை நோக்கி திரும்பிக் கொண்டான். இனி திணித்து அறிந்தீர்கள், இனி கசந்து கசந்து அறிவீர்கள். அறிதல் அணுக்கத்தையே உருவாக்கும் என்றான் சகதேவன். எல்லா உறவுகளிலும் இத்தகைய ஒரு தருணம் நிகழும் என்று எண்ணுகிறாயா என்றான் அர்ஜுனன். நிகழும் என்றால் ஒரு புதிய ஆழம் வெளிப்படுகிறது என்றான் சகதேவன். நெடுநேரம் தன்னுள் ஆழ்ந்து தனித்து நின்ற பின் மீண்ட அர்ஜுனன், எத்தனை பெரிய ஆடல் என்றான். ஆம் என்று சகதேவன் சொன்னான். நிமித்திக கலை அதன் நுனியை அறிய முழு வேதத்தையும் எடுத்தாள்கிறது. இளையோனே, இப்போர் நிகழும் என்றால் என்ன ஆகும் என்றான் அர்ஜுனன். நீ உன் நிமித்திக நூலை கொண்டு சொல். சகதேவன், ஒவ்வொரு செயலுக்கும் நிமித்திக நூலை அணுகுபவர் மூடர். உங்கள் பிறவி கணக்கை நான் நோக்கிவிட்டேன். நன்றே நிகழும் என்றான். நான் என்ன செய்வது என்றான் அர்ஜுனன். மூத்தவரே, உங்கள் இருவரையும் சுழற்றி செல்லும் அப்பெருக்குக்கு உங்களை ஒப்படையுங்கள். அர்ஜுனன் சில கணங்கள் எண்ணிய பின், ஆம், வேறு வழியில்லை என்றான். கிராதம் 11வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.